அண்மை செய்தி, தமிழக உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். மிக முக்கிய செய்தியாக பார்க்க இருக்கின்றோம். தமிழகத்தினுடைய உள்துறை செயலாளராக இருந்த அமுதா ஐஏஎஸ் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று தமிழ்நாடு அரசு தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. புதிய உள்துறையின் செயலாளராக தீரஜ்குமாரை நியமனம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதற்கான உத்தரவு நகலைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இந்த தமிழக அரசினுடைய இந்த மாற்றம் தொடர்பான விவரம் என்ன சிவா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான கேள்வியை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பி வரக்கூடிய நிலையில உள்துறை செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டு ஒரு அதிரடியான உத்தரவை தமிழ்நாடு அரசு தற்போது வழங்கியிருக்கிறது. உள்துறை செயலாளராக அமுதா ஐஏஎஸ் இதனால் வரை இருந்த நிலையில தற்போது தீரஜ்குமார் ஐஏஎஸ் புதிய உள்துறை செயலாளராக நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அவருடன் சேர்த்து பல்வேறு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதுமதி ஐஏஎஸ் ஏற்கனவே சிட்கோவினுடைய எம்டியாக இருந்த அவர் தற்போது பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்த குமரகுருபரன் ஐஏஎஸ் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய கோபால் ஐஏஎஸ் கூடுதல் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய அவர் கூட்டுறவு உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து தற்போது கால்நடைத்துறையினுடைய முதன்மை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஹர்சஹே மீனா என்பவர் ஏற்கனவே உணவு பாதுகாப்பு துறையில் உடைய செயலாளராக இருந்த அவர் சிறப்பு திட்ட செயலாக்க துறையினுடைய செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வீர ராகவராவ் ஐஏஎஸ் ஏற்கனவே டெக்னிக்கல் எஜுகேஷன் கல்வியினுடைய செயலாளராக இருந்த அவர் தற்போது லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய முதன்மை செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல குமார் ஜெயந்த் ஐஏஎஸ் ஏற்கனவே லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய முதன்மை செயலராக இருந்த அவர் தற்போது ஐடி டிபார்ட்மெண்ட் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய முதன்மை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ராஜாராம் ஐஏஎஸ் ஏற்கனவே வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய முதன்மை செயலராக இருந்த அவர் தற்போது தமிழ் வளர்ச்சி துறையினுடைய முதன்மை செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல பல்வேறு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் அளவிலான பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய புதிய ஐஏஎஸ் அதிகாரியாக புதிய ஆட்சியராக சந்திரகலா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல நீலகிரி மாவட்டத்தினுடைய புதிய ஆட்சியராக ஏற்கனவே அருணா ஐஏஎஸ் நீலகிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த அவர் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். லட்சுமி பவ்யா தண்ணீரு என்ற இணை ஆணையர் கமர்ஷியல் டாக்ஸ் வணிக வரித்தினுடைய இணை ஆணையராக இருந்த அவர் நீலகிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல பிரியங்கா ஐஏஎஸ் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியராகவும் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஆகாஷ் ஐஏஎஸ் சிப்காட்டினுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக இருந்த ஆகாஷ் ஐஏஎஸ் நாகப்பட்டினத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடங்கி அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் வரை பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து அவர்களுக்கான பணி மாறுதல்களை தற்போது தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கக்கூடிய இந்த உத்தரவின் மூலமாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக உள்துறை கடந்த சில ஆண்டுகளாகவே சிறப்பாக கவனித்து வந்த அமுதா ஐஏஎஸ் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்தேறிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக அவர் இந்த முறை அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கிய ஒரு ஐஏஎஸ் ஷஃபிள் என்ற ஒரு பெயர் பட்டியலை தற்போது தமிழக அரசு செய்திருக்கிறது. எனவே உள்துறை செயலாளர் மாற்றம் நிகழும் போது ஒருவர் அந்த உள்துறை செயலாளர் பொறுப்பிலிருந்து அவருடைய பதவிக்காலம் முடியக்கூடிய தருவாயில் தான் அவர்களை மாற்றம் செய்வார்கள், அல்லது ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் போது அவர்களை மாற்றம் செய்வார்கள். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் தற்போது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாளக்கூடிய வகையில் அமுதா ஐஏஎஸ் அவரை மாற்றம் செய்து தீரஜ்குமார் ஐஏஎஸ்ஐ தற்போது நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு அதற்கான உத்தரவை பிறப்பித்திருப்பது மிக முக்கிய ஒரு அறிவிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. கோபால், நன்றி சிவா. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.